Very welcome to Market. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்குமே மீண்டும் என்னுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஃபோர் கிரியேட்டிங் அவர்ஸ் மார்னிங் செஷன் மீட்டிங்ல ரெகுலராகவே கலந்துகிட்டு இருப்பீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ரெகுலரா யாரெல்லாம் இந்த மோதிகேட் பிசினஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாமே மிகப்பெரிய லெவலுக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால ரெகுலராகவே அட்டன் பண்ணுங்க. நம்மளும் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறோம். பைந்தமிழ் குமரன் என்னோட பேரு. எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருப்பதால அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சிவகாசியில இருக்கிறேங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் பகிர்ந்துக்க போறேன். நான் ஸ்டாப்பா வழக்கம் போல பிஏ ரேடியோ அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம மோதிகேட் பிசினஸ்ல ஒரு ட்ரேஸ் இருக்குது. நம்ம நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை, நம்ம கத்துக்கிட்ட விஷயங்களை நம்ம சொல்லிட்டு இருக்கணும். யாருக்கு அந்த விஷயம் தேவையோ எடுத்துக்குவாங்க, அவங்க நம்மளுக்கு நோக்கி வருவாங்க அப்படிங்கிறதாங்க. இப்ப ரேடியோ அப்படிங்கிறது நீங்க பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு அது பிடிச்சிட்டு இருக்குமானா இல்லை. ஒரு மணி நேரம் நீங்க ரேடியோ கேட்குறீங்க அப்படின்னு சொன்னா, ஏன் ஈவன் டிவி கூட அப்படித்தான். இப்ப இருக்கிற யூடியூபோ நெட்டோ வேறங்க. ஆனா இப்ப டிவி இருக்குது அப்படின்னா அதுல நடக்கிற ப்ரோக்ராம் நடந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்குது. அந்த மாதிரி நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ரேடியோ மாதிரி இருக்கும். நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். நீங்க எடுத்து சொல்லணும். அப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா மோதிக்கே நல்ல பிசினஸ், ப்ராடக்ட்ஸ் நல்லா இருக்கும், மார்க்கெட்டிங் பிளான் ரொம்ப நல்லா இருக்கும், நம்மளால ஏர்ன் பண்ண முடியும், கார் வாங்க முடியும், வீடு வாங்க முடியும். இதுதான் மேட்டர். இதை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தருக்கு தேவையானது அந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து வந்திருக்கும். அதை அவங்க எடுத்துட்டு உங்களை நோக்கி வருவாங்க. இதாங்க நம்ம மோதிகேட் பிசினஸ் உடைய கான்செப்டே. அப்ப நம்ம நான் ஸ்டாப்பா என்ன செய்யணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே இருக்கும். நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம செய்ய போற ஒரே ஒரு வேலை தாங்க பெர்சிஸ்டன்ஸ், கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. விடாமுயற்சி அப்படிங்கிறது ஒண்ணுதான் நம்ம செய்யப்போம். எந்த கேப்பும் இல்லாம தொடர்ந்து நம்ம என்ன செய்யணும், மோதிகேட் பிசினஸ ஜெயிக்கிறதுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும் மற்றவங்க கிட்ட. இப்ப பணத்தை ஈர்ப்பதற்கு 10 விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹெட்டிங் போட்டிருக்கேன். பணம் சம்பந்தப்பட்ட புக்ஸ் படிக்கிறப்ப நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் அதுவும் கூட ரொம்ப 6 வருஷத்துக்கு முன்னாடிங்க. இப்ப ரெகுலராகவே இந்த புக் ரீடிங் அப்படிங்கிற பழக்கம் ஹேபிட் உங்களுக்கு இருக்கணுங்க. உங்களுக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்க என்ன செய்யணும், புக் எடுத்து படிக்கணும். அப்படின்னு நான் படித்ததனுடைய விளைவு தான் நான் இந்த மாதிரி வழக்கம் போல காட்டிட்டு இருக்கிறேங்க. ஏன் திரும்ப திரும்ப காட்டுறேன் அப்படின்னா, திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னா அந்த மாதிரி நீங்களும் செய்யணும் அப்படிங்கிறேன். சில பேர் வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது தெரியல. நம்ம கையில வச்சிருக்க ஒரு ஸ்பைரல் பெயிண்டிங் போட்ட ஒரு நான் நீங்க உங்களுக்கு சொல்ல போறேன். என்ன சொல்ல போறேன் அப்படிங்கிறத கூட நான் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். அதாவது பணத்தின் 20 விதிகள். பிரபஞ்சம் அப்படிங்கிறது நம்மளை சுத்தி இருக்கிற நம்ம கோள்கள் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே சட்டப்படி இயங்கிக்கிட்டு இருக்கிறது. விதிகள் இருக்கு. அதுவும் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட், ஒரு வினாடிக்கும் குறைவான நேரம் கூட அது தவறுவதில்லை, இயங்கிக் கொண்டே இருக்கிறது. நம்ம லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல இப்ப இயங்கிக்கிட்டு தான் இருக்கிறோம். பூமி தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனையும் சுத்திட்டு, டோட்டல் சூரிய மண்டலமே பிரபஞ்சத்தை சுத்திட்டு இருக்கு அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா மிக வேகமாக நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். நம்மளுக்கு மீடிய சக்தி மேல இருக்குது. கடவுள், முருகன் அப்படின்னு சொல்லலாம், நீங்க மாரியம்மாள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம மேல இருக்கிற அந்த இறை சக்தி அப்படிங்கிறது அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது. நம்மளுக்கு என்ன தேவையோ அதை தருவதற்கு அது தயாராகவும் இருக்கு. அப்ப நம்மளுக்கு தேவையானதை நம்ம கேட்கணும். உதாரணத்துக்கு நம்ம வீட்டுல நம்ம ஒரு 10 குழந்தைங்க வளர்க்குறோம், 2 குழந்தைங்க வளர்க்குறோம், 10 கோழி வளர்க்குறோம், 100 ஆடு வளர்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம 100 ஆடு வளர்க்குறோம் அப்படின்னா அந்த 100 ஆட்டினுடைய ஓனர் யாரு? நம்ம தான். நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா எந்த ஆட்டுக்கு என்ன தேவை, எப்போ உணவு தேவை, எப்போ தண்ணி தேவை, எப்ப அது ஷெட்யூல்ல அனுப்பணும், எப்ப அதை வெளில அனுப்பணும், எல்லாத்தையுமே யார் மானிட்டர் பண்றா? நம்ம தாங்க மானிட்டர் பண்றோம், அந்த ஓனர் ஆகிய நம்ம. இதே மாதிரி தாங்க பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒரு
இறைவனுக்கு சொந்தம். பிரபஞ்சம் அப்படிங்கிறதே ஒரு இறை சக்தி தான். அப்படின்னா அந்த பிரபஞ்சம் நம்மலாம் அந்த பிரபஞ்சத்துல இருக்கிற குழந்தைகள், நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அது பார்த்துக்கிட்டே தான் இருக்குது. அது தரும். அப்ப நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கறத ஆட்டோமேட்டிக்கா அது தரும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. கேட்கவும் செய்யணும் நம்ம. இப்ப சின்ன குழந்தைங்க வளர்க்குறோம் அப்படின்னா, சின்ன குழந்தைங்கள்ல சின்ன குழந்தைங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு என்ன நினைக்கிறாங்களோ, அந்த குழந்தைக்கு என்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, உங்க அனுபவத்தை வச்சு அவங்க தருவாங்க. குழந்தை அழுகுது அப்படின்னா, எறும்பு கடிச்சிருக்கும் அப்படின்னு நினைச்சு என்ன செய்வாங்க? அவங்க இப்ப எறும்பு இருக்கான்னு பார்ப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அழுகுது அப்படின்னா, அது பசிக்குது அப்படின்னு நினைச்சு என்ன செய்வாங்க? இப்ப சாப்பாடு தருவாங்க. குழந்தை அழுகணும்ல. அதனுடைய தேவையை அதுக்கு சொல்ல தெரியாது, அழுகுது. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல என்ன செய்யும்? கேட்கும். எனக்கு இட்லி வேணும், எனக்கு சாம்பார் வேணும், சாப்பாடு வேணும். உடனே நம்ம பேரண்ட்ஸ் என்ன செய்வோம்? அதை தயார் பண்ணி கொடுப்போம். அப்படி அப்படிங்கிறத கேட்கும். பணம் அப்படிங்கிறது முக்கியமா? ஒரு சில பேர்லாம் நினைப்பாங்க, சொல்லுவாங்க, நான் கூட நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல மோசமா இருக்கிறேன், வயசு 58 ஆயிடுச்சு, சமுதாயத்துல உள்ள சொசைட்டில போய் நான் வாழ்றேன்ல, பேசுறேன், பாக்குறேன், கேட்கிறேன். அப்ப பணத்தை விரும்பல அப்படிங்கிறத சொல்றத பெருமையாவே நினைக்கிறாங்க. நான் பணத்துக்காக இருக்கிறவன் கிடையாது, நான் பணத்துக்காக மோதிக்கு பிசினஸ் பண்ணல, எனக்கு பணமே முக்கியம் இல்ல. பேசிட்டு இருக்கிறப்ப அந்த வார்த்தைகள்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. இல்லை, பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பணம் மட்டுமே முக்கியம் இல்லதான். இப்ப ஒரு சில பேரு இந்த மாதிரி நம்ம இந்த அரசியல் பேசுறது நீங்க நினைக்காதீங்க. அது கூட ஒரு பாயிண்ட் தாங்க. அதாவது என்ன பாயிண்ட் அப்படின்னா, ஒரு பாயிண்ட் கூட இருக்குதுங்க. ஸ்டடி யுவர் பாலிட்டிஷியன் அப்படிங்கிறது கூட பாயிண்ட். பணத்துக்காக அதை சொல்லியிருக்கிற பாயிண்ட். இப்ப 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 இந்துவா இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் இப்ப இந்து தான், ஆனா கடவுளை பெருசா இது பண்றது இல்லை, எனக்கு மதச்சார்பின் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் முஸ்லீம், கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டு பாகுபடுத்தி பேசுறது என்னுடைய நோக்கம் இல்லைங்க. அதாவது நான் இந்து என்பதை பெருமை கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது. இப்ப உடனே அது சொன்னா அது பிஜேபி அதுவாங்க இல்லைங்க. அதே மாதிரி தாங்க பணம் அப்படிங்கிறது. பணம் பாதாளம் வரை பாயும், பணம் பத்தும் செய்யும். பழமொழி அந்த காலத்துல சொல்லியிருக்கிறாங்கல்ல. அப்ப எனக்கு பணமெல்லாம் பெருசு இல்லைங்க, நான் பணத்துக்காக பாக்குற ஆளே கிடையாதுங்க, நான் பணத்துக்காக மோதிக்கு பிசினஸ் பண்ணலங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு அறிவுறுத்து. நான் எப்படி இப்போ உங்களுக்கு சொல்லணும் அப்படி. பணம் மிக மிக முக்கியம். பணம் என்பது ஒன்று இருந்தால் வாழ்க்கையில நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அது எல்லாமே செய்யலாம். பணம் எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னா என்ன முக்கியம் உங்களுக்கு? அன்பு முக்கியம். அன்பு முக்கியம் அப்படின்னா நீங்க மற்றவங்களுக்கு அன்பு செலுத்தணும் அப்படின்னா உங்ககிட்ட பணம் இருந்தா தான் நீங்க அன்பு செலுத்தணும். பசியோடு இருப்பவன் மற்றவர்களுக்கு பசி ஆறுவதற்கு உணவு தருவதில்லை. வலியோடு இருப்பவன் மற்றவர்களுடைய வலியை போக்குவதில்லை. பணம் இல்லாதவன் மற்றவங்களுக்கு என்ன பணம் ஹெல்ப் பண்ணிட முடியும்? பணம் ஹெல்ப் பண்ணலன்னா அப்ப என்ன சொல்ல வரேன்னாங்க, நானு பணம் என்பது மிக மிக முக்கியம். டோன்ட் ஹேட் மணி. அதாங்க ஒரு பாயிண்ட். லவ் இட். பணத்தை காதலிங்க. மகாலட்சுமி வீட்டுக்கு வந்தா நம்ம இப்ப பணத்தை ரூபாய் எடுத்து எண்றப்பயே, ரூபாய் வைக்கிறப்பயே என்ன செய்வாங்க? பக்குவமா ரொம்ப பணிஞ்சு நம்ம செய்வோம். ஏன் அப்படின்னா அந்த பணத்தை மதிக்கணும். பெரும்பாலான ஆட்கள் அதை ஒரு பெருமையாவே நினைச்சு சொல்றாங்க, எனக்கு பணம் பெருசு இல்லைன்னு. தயவு செய்து இனிமே நீங்க எப்படி சொல்லாதீங்க. பணம் உங்களிடம் பிரபஞ்சம் உங்களுக்கு தரும். நீங்க அதை விரும்புனீங்கன்னா, உங்களுக்கு தான் பணமே பிடிக்கல இல்ல, உங்களுக்கு தான் பணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க இல்ல, அப்புறம் இதுக்கு பணம் உங்ககிட்ட வரும். இட் இஸ் எ கேம். பாயிண்ட் நம்பர் 2, மோர் யூ பிளே மோர் யூ பே. உங்களுக்கு பணம் நிறைய வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க அதிகமா விளையாடுவீங்க. விளையாடணும், உங்களுக்கு பணம் சேரும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதைத்தான் நீங்க பார்ப்பீங்க. சுப்ரதா ஒரு மீட்டிங்ல சொன்னாரு, உங்களுக்கே நல்லாவே தெரியும். நீங்களே டெய்லி வீட்டுல வெளில போய்கிட்டு இருக்கீங்க. சிவப்பு கார் எத்தனை கிராஸ் பண்ணிச்சு நீங்க டிராவல் பண்ணி வர்றப்ப? 100 கிலோமீட்டர் வந்திருக்கீங்க, 500 கிலோமீட்டர் வந்திருப்பீங்க, 200 கிலோமீட்டர் வந்திருப்பீங்க. எத்தனை சிவப்பு கார் உங்களை கிராஸ் பண்ணிச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு ஸ்லைட்ல இப்ப சிவப்பு கலர் காரை போட்டாரு. பார்த்தனா நானு இங்க இருந்து போறப்ப சிவகாசியில இருந்து விஜயவாடா போனாங்க. பார்த்தனா 1000 கிலோமீட்டர் போயிருக்குங்க கட்டாயமா சிவப்பு காரு. அப்ப நீங்க எதை விரும்புகிறீர்களோ அதைத்தான் பார்ப்பீர்கள். நீங்கள் எதை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதைத்தான் பார்ப்பீர்கள். அப்படித்தான் பார்ப்பீர்கள். சரிதானா? இப்போ அப்ப என்ன சொல்ற வராங்க இதுல இருந்து அப்படின்னு சொன்னா, நீங்க தான் விளையாடணும். உங்களுக்கு அதிகமா எவ்வளவு பணத்தை நீங்க விரும்புறீங்களோ அவ்வளவு பணம் உங்களுக்கு சேரும். அட்ராக்ட் மணி. பாயிண்ட் நம்பர் 3.
பணத்தை கவர வேண்டும். ஒரு காந்தம் இருக்குது அப்படின்னா இரும்பு துகள்கள் பக்கத்துல இருக்குதுன்னா அது வந்து கவரும். பணத்தை கவர்வதற்கு நீங்க வந்து என்ன செய்யணுங்க, விரும்பணும் முதல்ல. ஒரு பொண்ணு இருக்கு, அதை வந்து நீங்க வந்து லவ் பண்ணணும், அதை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க. அது உங்களை நோக்கி இப்போ எப்படி வரும்? உங்களுடைய எண்ணம் வலுவாக இருந்தால் அதற்குரிய வேலைகளை நீங்க ஆட்டோமேட்டிக்கா செய்யும். நான் வீட்டை விட்டு வெளியில போறேன் அப்படின்னா நம் சேம் இதே பர்சன் ரோட்ல நடமாடுறவங்க அதே ஆள், அவங்கள பார்க்கிற பார்வை எனக்கு மாறுபடுகிறதா இல்லையா? நான் சின்ன வயசுல போறப்ப இவங்க மனைவியா இருந்தா எப்படி அப்படின்னு பெண்களை பார்க்கறேன். வயசாயிருச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறப்ப வெளியில போறேன் அப்படின்னா இவங்க நம்மளுக்கு மருமகளா வந்தா எப்படி பார்க்கிறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ வெளியில போறேன் அப்படின்னா இவங்க நம்ம பேரன் பேத்தியா இருந்தா எப்படி இருக்கும்? புரியுதுங்களா? சேம் உலகம் இயங்கிக் கொண்டிருப்பது அதே மாதிரி தான், நம்ம அதே மாதிரி தான் இயங்கிக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்மளுடைய தாட் ப்ராசஸ் என்ன ஓட்டம் மாறுபடுகிறது என்றால் அதற்கு தகுந்த அதற்குரிய விஷயங்களை மட்டும்தான் நம்ம வந்து பார்க்கிறோம். அது மட்டும்தான் நம்ம கிட்ட வந்து சேரும். உங்களுக்கு 4 கோர் கன்சல்டன்ஸ் வேணும், கீ லீடர்ஸ் 4 பேர் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அந்த பிரபஞ்சம் அந்த 4 பேரை உங்ககிட்ட கொண்டாந்து சேர்க்கும். உங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் செக் இந்த மாசம் வரணும், விசுவலைசேஷன் அப்படின்னு கூட கம்பெனில சொல்லுவாங்க. 5000 ரூபாய் உங்களுக்கு, 50,000 ரூபாய் உங்களுக்கு, 5,00,000 ரூபாய் உங்களுக்கு வந்துவிட்ட மாதிரியே நீங்கள் நினைத்து கொஞ்ச நேரம் ட்ரீம் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது ரொம்ப தீர்க்கமா உங்களுடைய எண்ணம் இருந்தது அப்படின்னா அந்த பணம் உங்களிடம் வந்து சேரும். அதுக்கு தகுந்த நெட்வொர்க் உங்களுக்கு அமையும், அதுக்கு தகுந்த பிபி நடக்கும், உங்களுக்கு அந்த பணம் வரும். என்ன கற்பனையிலேயே பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை. வேலை செய்ய வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, நான் நினைக்கிறேன் அப்படின்னா வேலை செய்யறோம். நம்ம இன்னைக்கு ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம். மனது அதை நோக்கி நம்மை நகற்றுகிறது. அப்ப நீங்க என்ன செய்யுங்க, ஒரு டவுன், அதாங்க இந்த பாயிண்ட். ஒரே இடத்துல இருக்காது, நகர்தல் அவசியம். ஒரு மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்க. அப்படின்னா தான் உங்களுடைய எண்ணம் வலுப்பெறும். 4 கன்சல்டன்ட் வேணும், என் டீம் சைஸ் 50 இருக்கணும், என் டீம் சைஸ் 100 இருக்கணும், எனக்குள்ள என் டீம்ல லாயல்டி பண்றவங்க 25 பேர் இருக்கணும், டீம் 25 எனக்கு நடக்கணும். நான் 5ஆம் தேதியே டைரக்டர் ஆயிரும். டீம் 25 நடந்ததுன்னா 5ஆம் தேதி டைரக்டர் ஆயிருப்பாங்க. 5000 ரூபாய் உங்களுக்கு செக் கன்ஃபார்ம். 5000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல ரெடியா இருக்குது, அப்படி கிளிக் பண்ணா வந்து சேர்ந்துடும். இப்படி நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா லாயல்டி உங்க டீம்ல இருக்கிறவங்க பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க அவங்கள பாக்குறப்ப அதுதான் பேசுவீங்க. அதான் நான் சொன்னேன். நான் எதை நான் மகனுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அந்த மைண்ட் என் மெமரி ஃபுல்லா என் பிரெயின் ஃபுல்லா அதான் லோட் ஆயிருக்கும். அப்ப ரோட்ல பாக்குற பெண்கள் எல்லாமே எனக்கு இந்த பொண்ணை கேட்போமா, இந்த பொண்ணு நம்மளுக்கு மருமகளா வந்தா நல்லா இருக்குமான்னு தான் தோணுது. எப்படி நம்ம திங்க் பண்றோம் அது சம்பந்தமா. அப்ப பணத்தை பத்தியும் திங்க் பண்ணணும். பாயிண்ட் நம்பர் 5, டைமிங். வேற என்ன, பணம் அப்படிங்கிறத சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்க தீர்க்கமா லவ் இட் அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல, டோன்ட் ஹேட் மணி அப்படின்னு சொல்றோம்ல. இட் இஸ் அ கேம். மணி மேக்கிங் அப்படிங்கிறது கேம். இட் இஸ் அ டபுள் கேம். பிளே இட். ஏன் இப்படி சொல்றோம்? டைமிங் இஸ் எவரிதிங்னு என்ன இருக்கு? பணம் ஒரு செல்வந்தனுக்கும் பணக்காரங்களுக்கும் வித்தியாசம் என்னங்கிறது சொல்லுவாங்க. செல்வந்தன் அப்படிங்கிறது இப்ப, பணக்காரன் அப்படிங்கிறது பணம் அதிகமா வைத்திருப்பவர்கள். செல்வந்தன் அப்படிங்கிறவங்க பணம் அவங்ககிட்ட அவங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கும். பணக்காரங்க பணத்தை நோக்கி போய்கிட்டு இருப்பாங்க. நம்ம தாங்க அது பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நினைச்சு நம்ம வந்து என்ன செய்யறோம், பணத்தை நோக்கி நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். செல்வந்தர்கள் அப்படிங்கிற பேர் இப்ப பெரிய பெரிய ஓனர், இப்ப டாட்டா இருக்காரு, அம்பானி இருக்கிறாரு அப்படின்னா அவங்க பணத்தை நோக்கி ஓட மாட்டாங்க, பணம் அவர்களை நோக்கி ஓடி வரும். அப்ப பணம் உங்களை நோக்கி அட்ராக்ட் மணி, அதான் சொல்றாங்க. பணம் உங்களை நோக்கி ஓடி வரணும் அப்படின்னு நீங்க வந்து நினைங்க. முதல்ல நினைச்சீங்க அப்படின்னா பணம் உங்களுக்கு 4 கன்சல்டன்ட் கீ லீடர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நினைங்க. அப்போ உங்க டீம்ல இருக்கிற மெம்பர்ஸை பாக்குறப்ப இவங்க கீ லீடர் ஆயிடுவாங்களா, இவங்க கீ லீடர் ஆயிடுவாங்களா, அல்லது அவங்க கீ லீடர் ஆகிறதுக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படிங்கிறத என்ன ஓட்டம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா எங்க, எதை, எப்படி செய்ய வேண்டும் என்பதை நீங்க பயங்கரமா திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்லை. நீங்க இப்ப நான் வாயை திறக்கிறேங்க, வார்த்தை வருது, நான் நாக்கு இவ்வாறு அசைய வேண்டும், வாய் இவ்வாறு, உதடு இவ்வாறு மேலும் கீழும் போக வேண்டும், உள்நாக்கு இந்த மாதிரி காற்று வரவேன், ஹலோ
அந்த வாய்ஸ் அதனாலதாங்க வருது. இத்தனை உறுப்புகள் இவ்வாறு அந்த கரெக்டா பர்டிகுலரா அப்படி இயங்க போய் தாங்க இந்த வார்த்தை வருது. ஆனால் அந்த நாக்கையோ வாயவோ அந்த அந்த காற்று நுரையீரலையோ அந்த உள்ள இருந்து வர்ற அதை ஏதாவது நான் செட் பண்றேன்னா, ஏதாவது அதை வந்து இப்ப அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேனா? இல்லைங்க. நான் இந்த வார்த்தை பேசணும்னு நினைக்கிறேன். வாயை திறக்கிறேன், அந்த வார்த்தை வெளில வந்துருது. உள்ள இருக்கிற உறுப்புகள் அதாக இயங்குகிறது. அதே மாதிரி தாங்க பிரெயின். பணம் வேணும்னு நீங்க வந்து நினைங்க. டீம் 25 நடக்கணும். 5ஆம் தேதி நான் டைரக்டர் ஆகணும். 10ஆம் தேதி என் டீம்ல இத்தனை பேர் டைரக்டர் ஆகணும். அவங்க இத்தனை லைன்ல இருக்கணும். இது எல்லாமே உங்களுடைய ட்ரீமா இருந்தது அப்படின்னா, எப்படி நீங்க இந்த வார்த்தை பேசணும், உங்களை வையணும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லாட்டி உங்களுக்கு பணத்தின் 10 விதிகள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உடனே அந்த 10 விதிகள் எங்க இருக்குன்னு நான் தேடுறேன். வாயை திறக்கிறேன். வார்த்தைகள் என்ன செய்யுது? ஆட்டோமேட்டிக்கா வரும். நினைச்சேன் நான் முதல்ல. அந்த மாதிரி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்க பிரெயினுக்கு அந்த சக்தி உண்டு. அதை நோக்கி எங்க போய் என்ன இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லாட்டி பணம் இருக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணலாங்க. பணம் இல்லாதவங்க என்னது இன்வெஸ்ட் பண்றது? பணம் சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணணும். பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நீங்க தான் திங்க் பண்ணணும். என்ன திங்க் பண்ணணும்? பணம் சம்பாதிக்கணும்னு நீங்க நினைக்கணும். அதாங்க பணத்தினுடைய விதிகளே. எங்க போய் என்ன பேசுறதுங்கிறது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வரும். உங்க பிரெயின் செய்யும் அந்த வேலையை. நீங்க ஒண்ணும் செய்ய தேவையில்லை. ஒரு வார்த்தை பேசணும்னா இத்தனை ஆயிரம் நரம்புகள் வேலை செய்ய வேண்டும். கையை எப்படி ஆட்டுறேன்னு தான் விரல எப்படி இப்படி ஆட்டுறேன். இதுக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான நரம்புகள் வேலை செய்ய வேண்டும். அந்த நரம்புகள்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை. அதே மாதிரி தாங்க உங்க பிரெயின். பணம் வேண்டும் என்று நீங்க நினையுங்கள். லவ் மணி. சீக்ரெட் அக்கௌண்ட் நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட், சீக்ரெட் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுங்க. வில் கிவ் யூ கான்பிடன்ஸ். என்னது அது? என்னங்க? ரகசிய கணக்கு வச்சுக்கிறது. மனசு தாங்க. மனசை வந்து நீங்க வந்துங்க அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணணும். நீங்க கைக்குள்ள ஒரு 100 ரூபாய் இருக்குது, 1000 ரூபாய் இருக்குது அப்படின்னா அதை எடுத்து நம்ம தைரியமா செலவு பண்ணணும். எப்ப செலவு பண்ணுவோம்? இந்த பைக்குள்ள இருந்து இந்த 1000 ரூபாய் தீர்ந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு இன்னொரு இடத்துல பணம் இருக்கணும். அந்த 1000 ரூபாய் எடுத்து இந்த பைக்குள்ள வைக்கணும். பர்ஸ்ல பணம் வைக்கிறோம்ல, வீட்டுல பீரோல பணம் இருக்கணும். பணத்தை எடுத்து நம்ம பர்ஸ்ல வைக்கிறோம், வெளியில மூவ் ஆகுறோம். அந்த பணத்தை தைரியமாக எவ்வாறு செலவழிப்போம் என்றால், வீட்டில் பணம் இருக்கிறது, வீட்டுக்கு செலவழிச்சிட்டா கூட வீட்டுல போய் எடுத்து வச்சுக்கலாங்கிற நம்பிக்கை மனதிற்கு மூளைக்கு இருக்க போய் தானே. அப்ப அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணும். அது என்ன அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றது? நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருக்குது. டோன்ட் ஃபிளை ஃபர்ஸ்ட் கிளாஸ். 2 லிங்கான பாயிண்ட்ஸ். நான் பாரு 7வது பாயிண்ட் பண்ணிட்டேன். அடுத்து வாசிக்கிறேன் நான் என்ன பாயிண்ட் சொன்னேன். அப்ப நம்மள்ட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். சட்டியில இருந்தா தான் அப்பையில வரும். பணம் என்பது மிக மிக அவசியம். இதெல்லாம் இயங்கணும். நம்ம ஒரு மனிதன் இயங்கணும்னா அதுக்கு டைம் பணம் வேணுங்க. பணம் இல்லைன்னா நம்ம வாழவே முடியாது. அதனால ஹேவ் அ ப்ராப்பர் அக்கௌண்ட். இப்போ மோதிக்க பிசினஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன நம்மளுக்கு வருமானம் வரும். மோதிக்கிறதுக்காக நம்ம என்ன செலவழிச்சிருக்கோம் இந்த மாசம்? பெச்சோடை 1ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி வரைக்கும். இன்னைக்கு தேதி என்ன? 29. 29ஆம் தேதி வரைக்கும் நம்ம மோதிக்கிறதுக்காக என்ன செலவழிச்சு, எவ்வளவு ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்கிருக்கோம், எவ்வளவு ரூபாய்க்கு நம்ம வந்து வித்திருக்கிறோம், பெட்ரோல் எவ்வளவு போட்டுக்கிறோம் மோதிக்கிறதுக்காக. இப்ப நீங்க அப்போ ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறீங்க. இப்ப நான் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறேன், ஸ்கூலுக்கு போறேன், வரேன். போறப்ப ஒரு ஆளை பார்த்து மோடிக்கல் பிசினஸா பேசுறேன். அப்ப 100 ரூபாய் நான் வந்து மோடிக்கிறதுக்காக போட்டேன்னு அர்த்தமா? ஸ்கூலுக்கு போறதுக்காக நான் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கேன். ஹேவ் அ ப்ராப்பர் அக்கௌண்ட். இப்ப நான் இங்க இருந்து நான் வந்து தேனிக்கு போறேன். அங்க போய் என் சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன் ஒன்று போய் அட்டன் பண்றேன். வர்றப்ப மோடிக்கேட் பிசினஸ் பார்த்துட்டு வரேன். மோடிக்கேட் பிசினஸ் சொல்லிட்டு வரேன். வரணும். மோடிக்கேட் பிசினஸே வந்து நம்ம வந்து போற இடத்துல வர்ற இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதையும் பண்ணணும். நம்ம அக்கௌண்ட் எழுதுறப்ப ரூபா, பணம், துட்டு, மணி, என்ன வேலைக்காக போனோம், என்ன செஞ்சிருக்கிறோம், சரி 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம், சரி ஸ்கூலுக்கு போறது போயிட்டு வர்றப்ப நேரம் இப்படி போயிட்டு இப்படி வந்திருக்கலாம். போக 5 கிலோமீட்டர், வர 5 கிலோமீட்டர். ஆனா நம்ம மோடிகேட் பிசினஸ் பண்றதுக்காக ஒரு 2 கிலோமீட்டர் அந்த பக்கம் போயிட்டு திரும்ப வந்தோம். அப்ப 5 கிலோமீட்டர் நம்ம மோதிக்கிறதுக்காக போயிருக்கிறோம். அதுக்கு எவ்வளவு துட்டு செலவாயிருக்கும்? உதாரணத்துக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த பெட்ரோல் அப்படிங்கிறத. அப்படி நீங்க ப்ராப்பரா எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு கான்பிடன்ஸ் வருதுன்னு பாருங்க. செலவழிக்கிறதுக்கும் சந்தோஷமா இருக்கும், சம்பாதிப்பதற்கும் சந்தோஷமா இருக்கும்.
உங்க கான்பிடன்ஸ் லெவல். அப்ப எவ்வளவு ரூபாய் நம்ம செலவழிச்சிருக்கிறோம், ஓகே, எவ்வளவு ரூபாய் நம்மளுக்கு ஒதுக்கீடு வந்து ப்ராடக்ட் வித்ததன் மூலமா எவ்வளவு வந்தது, செக் மூலமா எவ்வளவு வந்தது, எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டா ஓகே, இந்த மாசம் நம்மளுக்கு இவ்வளவு லாபம், அடுத்த மாசம் இந்த லாபத்தை இவ்வளவு கூட்ட வேண்டும். புரியுதுங்களா உங்களுக்கு? காம்பன்சேஷன் பிளான் அதாங்க நான் பண்ண சொல்லிட்டு என்னது நம்மளுக்கு மோதிக்கல இந்த பிசினஸ். இந்த மாசம் நம்ம ஜூன் மாசத்துல நம்ம ஒரு 3000 ரூபாய் செலவழிச்சிருக்கோம் மோதிக்கேற்காக. இப்ப நான் ஒரு மீட்டிங் நடத்துறேன், கால் ரெண்டு கொடுத்துட்டேன், ப்ராஜெக்ட் ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டேன், ஒரு புக்கு ஜெராக்ஸ் போட்டு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டேன், பெட்ரோல் போடுறது வகையில ஒரு 200 ரூபாய் செலவாயிடுச்சு. நோட் பண்ணிட்டே வரேன். வந்தா ஜூன்ல எவ்வளவு செக் வந்துச்சு, ஓகே 10,000 ரூபாய் செலவழிச்சிருக்கிறோம், இது 30,000 ரூபாய் வந்துருக்கு, ஓகே 20,000 ரூபாய் லாபம். அதான் நம்ம போட்ட உழைப்புக்கு நம்ம போட்ட டைமுக்கு கிடைக்கிற பெனிஃபிட். கால்குலேஷன் இருக்கணுமா வேண்டாமா? எத்தனை பேர்கிட்ட இருக்குது? இருக்குது என்கிட்ட. ஹேர் கட் பண்ணிய செலவு 250 ரூபான்னு எழுதி வச்சுட்டு இருக்கிறேன். எவ்வளவு ரூபாய் எனக்கு சம்பளம் வருது, எவ்வளவு ரூபாய் என் ஒய்ஃப் சம்பளம் வருது, எவ்வளவு ரூபாய் எனக்கு முதுக்கையிலிருந்து இன்கம் வருது, நான் என்ன செலவழிச்சு. ஒரு உதாரணத்துக்கு சொன்னாங்க, ஹேர் கட் 250 ரூபாய் அப்படின்னு எழுதுறேன்னா பார்த்துக்கோ. கார் பெட்ரோல், பைக் பெட்ரோல் இவ்வளவு. அப்ப நம்ம மாசம் முடிஞ்ச உடனே கால்குலேட் பண்ணி பாக்குறப்ப நம்மளுக்கு இவ்வளவு வருமானம் வந்தது, இவ்வளவு செலவாயிருக்கு. இதுல இந்த செலவுக்காக இவ்வளவு ஆயிருக்கு. அப்போ என்னடா இந்த செலவு இவ்வளவு ஆயிருக்குது அப்படின்னு சொன்னா அந்த செலவை நம்ம மானிட்டர் பண்ண முடியும். அப்ப என்ன செய்யணுங்க, அந்த மாதிரியான ப்ராப்பர் பிளான் இருக்கும். டோன்ட் ஃப்ளை ஃபர்ஸ்ட் கிளாஸ். நம்ம என்ன செலவு பண்றோம், நம்ம உயரம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம், நம்ம என்ன செலவு பண்றோம், நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் பார்த்துருக்கிறேன், ரிலேட்டிவ்ஸ்ல பார்த்துருக்கிறேன். அவங்க அந்த அந்த நபர்கள் அந்த அளவுக்கு செலவு பண்றதுக்குரிய ரூபாய் அவங்ககிட்ட இல்லை, அவங்ககிட்ட அந்த பிளான் இல்லை, அவங்க இன்வெஸ்ட் பண்ணி வைக்கல, இல்லாட்டி அவங்க சம்பாதிக்கல. ஆனா என்ன செய்யறாங்க, சக்திக்கு மீறிய செலவுகள் பண்றாங்க. என்ன ஆகும், நான் மோடிக்கன் பிசினஸ் ரொம்ப நல்லா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50,000க்கு பில் பண்ணி ஒரு 50 கஸ்டமர் தேர்ந்தெடுக்க போறேன் அப்படின்னு தேர்ந்தெடுத்து ஆளுக்கு 1000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் கொடுத்துட்டா வசூலே பண்ணா அதுக்கு பேர் பிசினஸ் நம்ம தீவிரமா பண்றோம்னு அர்த்தமா? இல்லை. உங்கள் உயரம் உங்களுக்கு தெரிய வேண்டும். அதான் டோன்ட் ஃப்ளை ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொல்றாங்க. உங்க பையில 200 ரூபாய் இருக்குதா, அதுக்கு தகுந்த டிக்கெட்டை வாங்கி அதுக்கு தகுந்த கிளாஸ்ல உட்கார்ந்தாலும் நம்ம பிரயாணம் பண்ணணும். நம்ம 300 ரூபாய்க்கு டிக்கெட், 200 ரூபாய் தான் பையில இருக்கு, 200 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் உட்காந்துட்டோம். டீ குடிக்க காசு. அதான் நான் சொன்னேன், சேமிப்பு அவசியம். எண்ட் ஆஃப் த வேர்ல்டு மென்டாலிட்டி. அப்படின்னா என்னங்க, எண்ட் ஆஃப் த வேர்ல்டு மென்டாலிட்டி. இஃப் அதர்ஸ் கோ அவுட், யூ கெட் இன். இன்னைக்கு உலகம் முடிஞ்சிருங்க அப்படின்னு நினைச்சு ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆசைப்படுங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு உலகம் முடிஞ்சிரும்னா என்ன ஒர்க் பண்ணணும்னு நினைச்சீங்களோ அதை டோன்ட் போஸ்ட்போன் இட். ப்ரோகாஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, தள்ளி போடுதல், அது கூடாது. இன்னைக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செஞ்சிருங்க. செஞ்சு பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு திருப்தியா இருக்கும். இன்னைக்கு ஒரு மீட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பண்ணிருங்க. நாளைக்கு பண்ணுவோம்னு தள்ளி போடாதீங்க. அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. மற்றவங்க எல்லாம் ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அதுலயும் குறிப்பா இந்த மோடி கேர் நெட்வொர்க் உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டுல யாரெல்லாம் செக் வாங்கிட்டு இருக்கிறாங்க, உங்க டீம்ல தான் யாரெல்லாம் மோடி கேர் பிசினஸ் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க. இந்தியா முழுவதும் மோடி கேர் பிசினஸ் யாரெல்லாம் ரெகுலரா பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. பெங்களூருக்கு சமையல் படி வந்திருந்தாராம் டிஜி ராஜு, அந்த ராஜு அண்ட் பிரதர்ஸ் அவங்க வீட்டுக்கு போயிருந்திருப்பாரு. எங்க வீட்டுக்கு ஒன்றிய செயலாளர் வந்தாருனாலே எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு. ஒரு பணக்காரர் சிவகாசியில ஒரு பேர், இப்ப எங்க சிவகாசி இருக்குதுன்னா காளீஸ்வரி ஃபயர் ஒர்க்ஸ், ஸ்டாண்டர்ட் ஃபயர் ஒர்க்ஸ். அந்த ஃபயர் ஒர்க்ஸ் ஓனர் நம்ம வீட்டுக்கு வராருன்னு வச்சுக்கோ, பயங்கர சந்தோஷமா இருக்குமா இருக்காதா? சாதாரணமான சிறிய நபர்கள், இந்தியாவிலேயே முதல் 50 நபர்கள்ல ஒரு நபரா இருக்கிற சமீர் மோடி வீட்டுக்கு அவங்க உட்கார்ந்துட்டு போயிருக்கிறார். உங்க வீட்டுக்கும் வருவாரு, எங்க வீட்டுக்கும் வருவார். எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கையில இருக்குன்னு பாருங்க. ரிசல்ட் சார் எங்க வீட்டுக்கு வந்திருக்காரு, எங்க வீட்டுல சாப்பிட்டு இருக்காரு. எவ்வளவு பெருமையா இருக்கு எனக்கு. ஒரு ரீஜனல் மேனேஜர், மோதி கேர் கம்பெனியில் இருக்கிற ஒரு ரீஜனல் மேனேஜர் வந்ததே எனக்கு சந்தோஷத்தை தருகிறது.
எங்க வீட்டுக்கு வந்தாரு. அவரும் பழனியப்பன் சாரும் ஒரு சிவகாசியிடம் ஒரு மீட்டிங் பண்ணியிருக்கிறப்ப வந்து மதிய சாப்பாடு வீட்டுல லஞ்ச் சாப்பிட்டோம். புரியுதுங்களா? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சமீர் மோடியே வந்திருக்கிறாருன்னா பார்த்து யாரு இவங்கெல்லாம்? இந்த ராஜ்யன் ஃபேமிலி பிட்சி கர்நாடகாவை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். தமிழ்நாட்டிலே அப்படித்தான். நீங்க யாருங்க, நான் யாருங்க? யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். மற்றவர்கள் எல்லாம் செய்ய தவறும் போது செய்தவர்கள். முதல்கேட் பிசினஸ் யாருக்குமே பிடிக்காது. இன்னைக்கும் தான் அப்படிங்களா? ஆமா, என்னைக்கும் தான். அமெரிக்காவில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ் ஆரம்பிச்சு 100 வருஷம் ஆச்சுல. அங்க இருக்கிற பாப்புலேஷனே 40 கோடி தானே. இன்னும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல புதிதாக நபர்கள் இணைந்து கொண்டே இருக்கிறார்கள். 40 கோடி பேர் இணையிறதுக்கு இப்ப நம்ம மோதிக்கேல 1 கோடி பேர் இணைஞ்சிட்டாங்க தேவைதான். அப்போ என்னைக்கும் இப்படித்தான். பலர் எல்லாரும் செய்யற வேலையை செய்யறவங்களுக்கு பணம் அதிகமா கிடைப்பதில்லை. எல்லாராலும் செய்ய முடியும், ஆனால் செய்ய மாட்டாங்க. நம்ம செய்யணும். நம்ம பெரிய பணக்காரன் ஆகணும். கலெக்டர் ஆகிறது எல்லாராலும் ஆக முடியுமா? முடியாது. முடியுங்க. கிராஜுவேஷன் தாங்க மினிமம் குவாலிபிகேஷனையும். ஒரு டிகிரி முடிச்சிருந்தா நீங்க ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதலாம். எல்லாத்துக்குமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தரப்பட்டுள்ளது, எல்லா கிராஜுவேட்ஸ். ஆனா எல்லாரும் கலெக்டர் ஆயிடுறாங்களா? இல்ல, ஒரு சில பேர் ஆகுறாங்க. அந்த மாதிரி பணம் வேண்டும் என்று நினையுங்கள். மோதிகேட் பிசினஸ் செய்யுங்க. அது யாரால செய்ய முடியும்? பணம் வேணும்னு நினைச்சா போதும், பணம் வந்துடும் சொல்றீங்களே, வந்துருமா? நினைச்சு பாருங்க. இன்னைக்குல இருந்து நினைக்க ஆரம்பிங்க. எனக்கு இவ்வளவு ரூபாய் வேணும். ஒண்ணு வேண்டாம், இந்த ஜூலைல எனக்கு இவ்வளவு செக் வேணும், ஆகஸ்ட்ல எனக்கு இவ்வளவு செக் வேணும், இவ்வளவு லாயல்ட்டி வேணும். என்ன வேணும் அப்படிங்கிறத பிரபஞ்சத்துக்கு அப்ளிகேஷன் எழுதி தூக்கி இந்த பேப்பரை பறக்க விடுற மாதிரி மேல பிரபஞ்சத்துல பறக்க விடுங்க. அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் வரும். அனைத்து விஞ்ஞானபூர்வமான கண்டுபிடிப்புகளும் கனவிலும் திடீர்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தா மிகப்பெரிய விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. குவாண்டம் பிசிக்ஸ் கண்டுபிடிச்ச விஞ்ஞானிகள் கூட அதான் சொல்லியிருக்காங்க. ஐன்ஸ்டீன் முதற்கொண்டு. எனக்கு இந்த ஃபார்முலா திடீர்னு தோணுச்சுங்க மனசு. எனக்கு இந்த மூலக்கூறுடைய அமைப்பு இப்படி இருக்கணும்னு எனக்கு திடீர்னு தோணுச்சு. நம்மளே கூட சொல்லுவோம், திடீர்னு தோணுச்சு. சில விஷயங்கள் நடக்கிற நிகழ்வுகளை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நம்மளுக்கு தெரியும், அவ்வளவுதான். நம்ம பிரெயினுக்கு தெரியும், கண்டுபிடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஆன்சர்ஸ் நம்மளுக்கு வந்துகிட்டே தான் இருக்கு. நீங்க கேள்விகளை தூக்கி போட்டீங்கன்னா ஆன்சர்ஸ் வரும். அந்த ஆன்சர்ஸ் வர்றத நீங்க கேட்ச் பண்ணிக்க. ரொம்ப ஈஸி தான். எல்லாரும் செஞ்சிருவாங்களா? இந்த விதிகளை ஃபாலோ பண்ணிடுவாங்களா? இல்லைங்க, நீங்க ஃபாலோ பண்ண. நீங்க பணக்காரன். ஸ்டடி ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ், ஸ்டடி யுவர் பாலிட்டிஷியன், பிளே யுவர் கேம். உங்களுக்கு பணம் வேண்டும் என்றால் நீங்கள் தான் வேலை செய்ய வேண்டும். காம்பன்சேஷன் பிளான் மிகச்சரியா தெரிந்து கொள்ளுங்கள். உங்க அப்ளைனுக்கும் பணம் போக போறதில்லை, உங்க டவுன்லைனுக்கும் பணம் போக போறதில்லை. உங்களை விட உங்க அப்ளைன் அதிகமா ஏர்ன் பண்ணுவாரு, உங்களை விட உங்க டவுன்லைன் அதிகமா பணம் ஏர்ன் பண்ணுவாரு. அது எப்படிங்க? நீங்க பணம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்க பண்ணணும். ப்ராப்பரா நீங்க பிளே யுவர். அதுவும் கீ லீடர்ஸ் உங்களுக்கு வந்துட்டாங்கன்னா நீங்க தான் வந்துட்டீங்க. அவங்க பண்ணுவாங்க பிசினஸ். ஏதோ நான் வந்துட்டேன், என்னுடைய அப்ளைன் என் மேல லைன் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப்ல இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நான் வந்துட்டேன். நான் ஏன் பிசினஸ் பண்ண போறேன்? நான் உங்களை விட அதிகமா ஏர்ன் பண்ண போறேன், ஏர்ன் பண்ணி கொண்டிருக்கிறேன். என் டீம்ல நீங்க வந்துட்டீங்க, நீங்க பிசினஸ் பண்ண போறீங்க, நீங்க ஏர்ன் பண்ண போறீங்க. யாரோட அதிகமா? என்னை விட அதிகமா. சி, எக்ஸ்பேண்டிங் சிஸ்டம். பணம் கொட்டோ கொட்டு என்று கொட்டும். நீங்க உங்க வாளிய, பக்கெட்டை, அண்டாவை, சாக்க ரெடியா வச்சிருக்கணும். பிரபஞ்சம் தரப்போகிறது, மோதிக்க தரப்போகிறது. வேண்டும் என்று ஆசைப்படுங்கள். பணம் நல்லா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க கூட தொடர்புல மோதிக்க பிசினஸ் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறவங்களோட தொடர்புல இருங்க அப்படின்னு சொல்றேன் நான். அவங்க தானே பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க. நான் சமூக சேவை செய்கிறேன், மோதிக்க செய். அனைத்து பேருக்கும் நான் வெல் கேட்டகரி ப்ராடக்ட் கொடுத்து அவங்களுடைய உடல் உபாதைகளை தீர்ப்பது மட்டும்தான் என்னுடைய மோதிக்கேட் பிசினஸ் செய்வதன் நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாருன்னா கொஞ்சம் தள்ளி வந்துருங்க அவங்கள்ட்ட. அவங்க சமூக சேவை நடத்தப்படும். என்னடா இப்படி சொல்றேன், தயவு செய்து நினைக்காதே. ஃப்ரீயா கொடுங்க. மோதிக்கேட் வெல் கேட்டகரி ப்ராடக்ட் 100 பேருக்கு சிறைகா பார்க்க மாதிரி 1 கோடி ரூபாய் ஏர்ன் பண்ணிட்டு ஃப்ரீயா ஒரு ஆஸ்பத்திரி கிட்டுங்க. அங்க ட்ரீட் பண்ற
எல்லாத்துக்கும் ஃப்ரீ. செய்யலாமா செய்யக்கூடாதா? அதுக்கு பணம் வேணும் இல்லைங்க. உங்ககிட்டயே பணம் இல்லை, என்கிட்டயே பணம் இல்லை. நான் உண்மைதானுங்க. நான் வந்து இது உங்களுக்கு கொடுக்கறதுல எனக்கு திருப்தி. நோ. அவர்களுக்கு வியாபாரம் செய்ய தெரியவில்லை. அவர்களை நோக்கி பணம் வைக்கக்கூடிய, பணம் வர வைக்கக்கூடிய எண்ணம் அவர்களுக்கு இல்லை. அப்ப அந்த மணி மேக்கர்ஸோட, ஹலோ நான் இப்படி சொல்றேனே அப்படிங்கிறதா பணத்துக்காகவே அனைத்தையும் இழந்து விட்டு ஓடுங்கள் அப்படின்னு நான் சொல்றேனேன்னு சொல்லணும் அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிட்டாரு. இல்லை, நான் அப்படி சொல்லலைங்க. பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள், பணத்தை மதியுங்கள். டைவர்சிபிகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். உங்கள்கிட்ட 10 முட்டை இருக்குன்னா ஒரே முட்டை கூட்ட வச்சு கொண்டு கூடாதுன்னு சொல்லுவாங்க. தற்போது கீழே விழுந்துச்சு அப்படின்னு உடஞ்சு. எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒரே கம்பெனில அவங்க 15 வருஷம் 20 வருஷமா 20 வருடம் 4 கோடி ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அந்த 4 கோடியும் அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணாங்க. அந்த கம்பெனி மூடிட்டாங்க. அவங்க கம்பெனியோட மிஸ்டேக் கிடையாதுங்க. அதாவது அரசியல்வாதிகளுடைய தலையீடுனால அந்த கம்பெனியை என்ன செஞ்சுட்டாங்க, நடத்த விடாம செஞ்சு சொத்தெல்லாம் முடக்கிட்டாங்க. இவருடைய 20 வருட உழைப்பு 4 கோடி ரூபாய் இதாயிருச்சுங்க. வரல. வருமா வராதவங்கிற டவுட் இருக்கு. என்ன செய்யுங்க, ஷேக் ஆயிடும். ஒண்ணுமே செய்ய முடியல. அப்ப அந்த 4 கோடி ரூபாய் முதலீடு பண்ணக்கூடாதா, இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதா? பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணா தானே டைவர்சிபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத மனசுல வச்சு ஒரே இடத்துல போய் எல்லா முட்டையும் வச்சுட்டோம் அப்படின்னா, சப்போஸ் ஒரு தூக்குச்சட்டி மேல பறந்து இருந்து டப்புன்னு விழுந்துருச்சுன்னா அனைத்து முட்டையும் உடைந்து விடும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லி அக்கா முட்டையை வீட்டுல அகனக்குள்ள பெட்ரூம்ல 2 இப்படி 2 வைக்க முடியும்னு புதர்க்கமா கேள்வி கேட்காது. அது ஒரு உதாரணத்துக்கு சொல்லி. அப்ப பணம் சம்பாதிக்க வேண்டும். உங்ககிட்ட இருக்கிற பணத்தை ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணணும். பல இடங்களில் இருந்து வருமானம் வர்ற மாதிரி நீங்க வந்து ஏற்பாடு பண்ணணும். என்னங்க ஒரு இடத்தையே காணாம இதுங்க பல இடத்துக்கு போறது? ஹலோ, அப்படி எதுவும் சொல்றீங்களா? பல டீம்ல இருந்து, பல நபர்களிடம் இருந்து, பல ஊரில் இருந்து, சிவகாசியில ஒரு டீம், தேனியில ஒரு டீம், மதுரையில ஒரு டீம். வைக்கலாமா வைக்க கூடாதா? நான் வச்சிருக்கிறேங்க ஏசத்துக்கு எதிர்கோட்டையில ஒரு டீம், ராமலிங்கபுரத்துல ஒரு டீம், சாயல்பட்டியில ஒரு டீம், விஜயதசபுரத்துல ஒரு டீம், கங்கர்சோட்பட்டியில ஒரு டீம். ஹலோ, போய் 1 கோடி ரூபாய 10 லட்சம் ரூபாய 10,000 ரூபாய கொண்டு போய் ஒரு பேங்க்ல போட்டு அருந்து வட்டி, அதான் பணம் சம்பாதிக்கும் வழி நினைக்கிறீங்களா? உங்களை என்னையும் பொறுத்த வரைக்கும் நம்ம டீம் மெம்பர்ஸ் டவுன்லைன்ஸ் தாங்க நம்மளுடைய முதலீடு. அவங்க தான் நம்மளுக்கு பணத்தை தரப்போறாங்க. அவங்க பாக்கெட்ல இருந்து தரப்போறது இல்லைங்க. இதை உங்க டவுன்லைன்ஸ்ட சொல்லிடாது. உண்மையும் அதுவல்ல. அவங்கதான் உங்களுக்கு பணம் தர போறாங்களா? இல்லை. ஆனா உங்களை பொறுத்த நீங்க திங்க் பண்ணி பாருங்க. இப்ப நான் திங்க் பண்ணி பாக்குறேன், நீங்க திங்க் பண்ணி பாருங்க. எவ்வளவு பிசினஸ் நடக்குதோ அதுக்கு தகுந்த சமையல் படி பணம் தர போறாரு. அந்த எவ்வளவு பிசினஸ் அப்படிங்கிறது யார் தரா? யார் பண்றா? உங்க டவுன்லைன்ஸ் பண்றாங்க. லிவரேஜ் கிரியேட் கீ லீடர்ஸ். அதுக்கப்புறம் நீங்க பண்ணாலும் பண்ணாட்டணும், அவங்க பண்ணுவாங்க பிசினஸ், அவங்க ஏர்ன் பண்ணுவாங்க, உங்களோடையும் அதிகமா ஏர்ன் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு சின்ன ஷேர். பிக் செக் சிண்ட்ரோம். டோன்ட் ஸ்டாப். அப்படின்னா என்னங்க? எனக்கு மிகப்பெரிய வருமானம் வரணும் அப்படிங்கிறது, பணம் சம்பாதித்தல் அப்படிங்கிறது, இவன் பணத்து பின்னாடியே போடுறான் பேராசக்காரன். ஹலோ, டாடா தாங்க இந்தியாவிலேயே நம்பர் 1 கம்பெனி. 1500 கோடி ரூபாய் கொரோனா நிவாரண நிதியாக இந்தியாவுக்கு தராங்க. இந்தியன் கம்பெனிங்க டாடா. ஹலோ, 1500 கோடி டொனேஷனாக. அப்ப எவ்வளவு பணம் இருக்கும்னு பார்த்துக்கோங்க. அவங்க உப்பு பிசினஸ் பண்றாங்க. அவங்க பண்ணாத பிசினஸ் இருக்கா? அப்ப அவங்க பணத்துக்கு பின்னாடி ஓடுறாங்கன்றதமா? 1500 கோடி கவர்மெண்ட்டுக்கே பணம் கொடுக்கிற உதவி பண்ற அளவுக்கு வளரணும் அப்படின்னா நம்ம வேலை செய்யும். எதுக்கு இப்ப பணத்துக்கு பின்னாடி பேராசக்காரன்? இல்லை. பல பேருக்கு உதவ வேண்டும் என்றால், நீங்கள் நல்லவனாக இருக்க வேண்டும் என்றால், பணம் உங்களுக்கு பெருசு இல்ல அப்படிங்கிற அளவுக்கு நீங்க நினைக்கணும். அப்படின்னா அந்த அளவுக்கு நீங்க வந்து வளர வேண்டும். சமாதானம் தேவை என்றால் சகல ஆயுதங்களுடன் இரு.
பணத்தின் மீது பற்று இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் பணத்தை நீங்க நிறைய சம்பாதிக்கணும். உங்களுக்கு தேவையே சமாதானமே. பிறருக்கு ஆயுதம். ஆயுதம் இருந்தால்தான் நீங்கள் சமாதானத்தை நோக்கி போக முடியும். சமாதானமா நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்க, உங்க சண்டைக்காரங்க கூட கூட நீங்க ராசியா இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க பலசாலியா இருந்தா தான் நினைக்கப்படும். அப்பனாதான் அந்த சமாதானத்துக்கு வேல்யூவே இருக்கும். அவங்க சமாதானத்துக்கே வருவாங்க. நீங்க பணத்தின் மீது பற்று இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நிறைய பணம் சம்பாதிக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பற்று இல்லாமல் உங்களால இருக்க முடியும். அப்படி நீங்க இருந்தீங்கன்னா அதற்கு மரியாதையும் இருக்கும். சோறு நிறைய வச்சுக்கிட்டு சாப்பிடாம இருக்கிறதுக்கு பேரு தாங்க விரதம். சோறே இல்லாம சாப்பிடாம இருக்கிறதுக்கு பேரு விரதமா? இல்லைங்க, பட்டினி. டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? சாப்பிடாம இருக்கிறதுக்கே 2 பேர். ஒண்ணு விரதம், இன்னொன்னு பட்டினி. பணத்தின் மீது பற்று இல்லாமல் இருக்க வேண்டும். எப்போது? பணம் நிறைய சம்பாதித்துக் கொண்டே பணத்தின் மீது பற்று இல்லாமல் இருக்க வேண்டும். மோதிக்கேட் பிசினஸ் அது மிக உகந்த பிசினஸ். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா போதுமானது. அதுக்கப்புறம் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். என்ன சொல்லியிருப்பேன்? இட் இஸ் அ கேம். டோன்ட் ஹேட் மணி, அட்ராக்ட் மணி, டோன்ட் கெட் போர்ட், டைமிங், சீக்ரெட் அக்கவுண்ட், டோன்ட் play first class, compensation plan, end of the world mentality, study your politicians. பாருங்க அவங்கள. ஸ்டடி யுவர் இன்வெஸ்டர்ஸ். பாருங்க பணக்காரங்க என்னென்ன செய்யறாங்க. பிளே யுவர் கேம், பி ஃப்ரெண்ட் வித் மணி மேக்கர்ஸ், லெவரேஜ். இத்தனை சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒன்னொன்ன பத்தியும் நீங்க ஜூம் பண்ணி புக்ல படிக்கலாம். இப்ப எல்லாம் நம்ம முதல்ல தாங்க திருக்குறள் படிக்கணும்னு நினைச்சா லைப்ரரி இருக்கும். எனக்கு திருக்குறள் வேண்டும். கூகுள்ல நீங்க சொன்னீங்கன்னா போதும், டைப் கூட பண்ண தேவையில்ல. திருக்குறளை சொல்லும். திருக்குறளுடைய விளக்கத்தை சொல்லும். ஆடியோவை வேணாலும் சொல்லும், வீடியோவை வேணாலும் சொல்லும். பணத்தை உருவாக்கும் ஈர்க்கும் வழிகள் தமிழ்ல சொல்லுங்க கூகுள்ல. அது சொல்லும். புக்கை ரெஃபர் பண்ணும், புக்கை சொல்லும். லைப்ரரியில போனோம்னா எப்படி அனைத்து புஸ்தகங்களும் அவைலபிளோ இருக்கும், நம்ம போய் அதை எடுத்துக்கிறோம். அதாவது போய் எடுக்கணும். எங்களுக்கெல்லாம் நாங்க படிக்கிறப்ப லிட்ரேச்சர் சர்வே அப்படின்னு ஒரு பேப்பர் 100 மார்க். அது ஒரு பேப்பர் எழுதும், இந்த மாதிரி அறிவியல் பேப்பர், கணித பேப்பர் எழுதுற மாதிரி. எப்படி லைப்ரரியில் சென்று நீங்கள் தேவைப்பட்ட புத்தகத்தை, தேவைப்பட்ட விஷயத்தை எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கே ஒரு பேப்பர் முழுதும் படிக்கணும். லைப்ரரிக்குள்ள எந்தெந்த இடத்துல என்னென்ன புக்ஸ் இருக்கும், அதுல போட்டுக்கிற நம்பருக்கு அர்த்தம் என்னது. இப்போ சயின்ஸ், ஜியாலஜி, கெமிஸ்ட்ரி படிக்கிறா. ஆனா இப்ப அப்படியா? அதை எடுத்துக்கிட்டு நீங்க கெரோசின் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அந்த கெரோசின் ஏ டு செட் வெளில வந்துடும். அப்படி உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் அனைத்தையும் நீங்க உட்கார்ந்த இடத்துல கத்துக்கலாம். நல்ல விஷயத்த. பணம் வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அது லைப்ரரி. நான் தாங்க புக்கை தேடி போய் படிச்சு நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு இருக்கிறேன். உங்களுக்கு அதுவும் ஆட்டோமேட்டிக்கா சொல்லும். அப்படி கற்றுக்கொள்ள தயாரா இருங்கள். பணத்தை விரும்புங்கள். பணம் உங்களை நோக்கி கட்டாயமா வரும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். Thank you, participants.